ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷமே முடிய போகுது. இந்த 2025ல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக லோன் எடுத்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் காமனாக யூஸ் பண்ண ஒரு 10 அப்ளிகேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது தவிர இருக்க எல்லா லோன் அப்ளிகேஷனுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பட் காமனாக யூஸ் பண்ணது இந்த 10 அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த 10 அப்ளிகேஷனுக்கான வீடியோ லிங்க்கு கீழே இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லோன் எடுத்து வந்து போட்டு வச்சுருப்பேன். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லோன் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, மணிவியூ லோன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. ரேட்டிங் வந்து 4.8. ஓகே. அண்ட் ஆர்பிஐ வெரிஃபைடு என்பிஎஃப்சி. ஸோ இதில் வந்து நிறைய என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்க. ஒரு லோன் அப்ளிகேஷனுக்கும் 5-6 பேர் இருப்பாங்க. அதில் இந்த அப்ளிகேஷன் வந்து வெரிஃபைடு தான் அப்படிங்கிற காட்டுறக்காண்டி நான் ஒரு என்பிஎஃப்சி மட்டும் தான் இங்கே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர் வழியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ என்பிஎஃப்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்டம் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த மணிவியூ. ஓகேவா? ஸோ இதில் காமனாக இங்கே ஒருத்தர் இருக்கார். அண்ட் மேக்ஸிமம் இந்த லோன் அப்ளிகேஷனில் நமக்கு 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாமே நான் வந்து பர்சனல் லோனுக்கு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு 10 லட்ச ரூபா லோன் வந்து கிடைக்கும் இந்த அப்ளிகேஷனில். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 14%லேருந்து 39% வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்கும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷனில் நம்ம எடுக்கிற லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2%லேருந்து 8% வரைக்கும் இருக்கும். சரியா? அடுத்து லேட் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷனில் நம்ம பேமெண்ட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா, டிலே ஆச்சு அப்படின்னா, அந்த லேட் ஃபீ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 24% பெர் ஆனம் வந்து இருக்கும். சரியா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 10,000 லோன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கைக்கு வர்றது எவ்வளோ அப்படின்னா 9,700 இந்த அப்ளிகேஷனில் நமக்கு 10,000 லோன் எடுத்தோம்னா வரும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணுவோம் இந்த அப்ளிகேஷனில் 10,000 லோன் எடுத்ததுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10,580 நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு 6 இஎம்ஐ பே பண்ணதுக்கப்புறம் வந்து கிடையாது. ஆனால் 6 இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஆனால் 6 இஎம்ஐ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கிடையாது. ஓகே. அண்ட் இதில் காட்டியிருக்க டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க டேட்டா. சரியா? அவங்க வந்து மென்ஷன் பண்ண டேட்டா தான் இது. ஆக்சுவல் டேட்டா அப்படின்னா அதுக்கு நம்ம கீழே போட்டிருக்க வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா தான் நான் 10,000 லோன் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து நேர்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம் அமௌண்ட்டெல்லாம். அடுத்து கிரெடிட் பி அப்ளிகேஷன் டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 10 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. 4.6 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட ஆர்பிஐ வெரிஃபைடு என்பிஎஃப்சி யார் அப்படின்னா கிரேசி பி சர்வீசஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த கம்பெனி தான். அடுத்து மேக்ஸிமம் லோன் பார்த்திங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த அப்ளிகேஷனில். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 12%லேருந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம் வந்து போடுவாங்க. உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அப் டு 5% வரைக்கும் இருக்கும் டோட்டல் லோன் அமௌண்ட்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு லேட் ஃபீ பார்த்திங்கன்னா 500 rupees ப்ளஸ் 0.1% டெய்லி. நம்மளோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து 0.1% வந்து ஒரு நாளைக்கும். சரியா? இது டெய்லியும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரியே தெரியுது. ஸோ இங்கே பர்சன்டேஜ் போட்டிருக்கனால நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இங்கே போட்டிருக்கும்போது நமக்கு விசிபிளாக தெரியுது. அடுத்து 10,000 நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நமக்கு 9,410 கிடைக்கும். நம்ம டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 10,650. அண்ட் இதில் வந்து ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா பிரின்சிபல்லேருந்து 4% நம்ம வந்து பே பண்ணணும். சரியா? அடுத்து நாவி அப்ளிகேஷன். இது வந்து 10 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட என்பிஎஃப்சி பார்த்திங்கன்னா நாவி ஃபின்சர் தான். ஸோ அவங்களே தான். அடுத்து இதில் மேக்ஸிமம் லோன் பார்த்திங்கன்னா பர்சனல் லோனில் 20 lakhs வரைக்கும் கிடைக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா பெர் ஆனமுக்கு வந்து 9.9%லேருந்து 45% வரைக்கும் இருக்கும். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து
உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லோனுக்கு வந்து இவங்க இல்லை, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் சின்ன சின்ன லோன் அமௌண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து என்ன லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக. அதில் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கிடையாது. ஆனால் லோன் அமௌண்ட் பெருசாக போகுது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 7.5K வந்து பர்சனல் லோன் செக்ஷனில் உங்களுக்கு வந்து 7500 வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? அடுத்து லேட் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா மாட்ரேட்டாக ஒரு 2% அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்து இருக்கலாம் பெர் மந்த்துக்கு. ஓகே. அடுத்து நீங்கள் 10,000 லோன் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நான் சொன்னது தான், 10,000 லோன் எடுத்தீங்க அப்படின்னா 10,000 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடச்சிரும். அடுத்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,520 ரூபா. இதில் ஃபோக்லோசர் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டும் சரி, ஓரளவுக்கு ஆவரேஜாக மிட்ரேஞ்சில் இருக்க அமௌண்ட்டுனாலும் சரி, அது எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபோக்லோசர் சார்ஜஸ் வந்து இருக்காது. அடுத்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபைபு. இது 1 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஏர்லி சேலரி சர்வீசஸ் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபைபுங்கிறது வந்து முன்னாடி வந்து ஏர்லி சேலரிஸ் தான் இருந்துச்சு. ஏர்லி சேலரி அப்படின்னு சொல்லி தான் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃபைபு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து அந்த பேரண்ட் கம்பெனி தான் வந்து இவங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணனால இந்த இவங்க தான் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. அடுத்து மேக்ஸிமம் லோன் பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 16%லேருந்து 30% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம் இருக்கும். அடுத்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரியா? அடுத்து இங்கே வந்து நம்ம லேட் ஃபீ பார்த்திங்கன்னா 500 rupees ஆர் 3% ஆஃப் லோன் அமௌண்ட். சின்ன அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 500 rupees. இதே அமௌண்ட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ லோன் எடுத்தோமோ அந்த லோன்லேருந்து 3% அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் பெண்டிங்கில் பிரின்சிபலாக இருக்கிறதுல நமக்கு 3% வந்து நமக்கு லேட் ஃபீயாக வந்து பே பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10,000 லோன் எடுத்தோம் அப்படின்னா 9,760 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது 10,480 ரூபா. இதில் வந்து ஃபோக்லோசர் சார்ஜஸ் வந்து கிடையாது, ஒரு ஆவரேஜான அமௌண்ட் எடுக்கிற வரைக்கும். எம்பாக்கெட். ஸோ இந்த எம்பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.6 ரேட்டிங்ஸ் இருக்குது. அடுத்து மே பிரைட் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறவங்க தான், ஆர்பிஐ என்பிஎஃப்சி தான் இவங்களுக்கு வந்து லோன் வந்து லெண்டிங் பார்ட்னர். அடுத்து மேக்ஸிமம் லோன் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து 50,000 தான். ஸோ நான் இன்ன வரைக்கும் இந்த 50,000 அப்ளிகேஷன் யாருமே வந்து எடுத்து நான் பார்த்ததில்ல என்னோடய சைட்டில். இந்த அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா பெர் ஆனம்க்கு வந்து 24%லேருந்து 48% வரைக்கும் இருக்கும். அண்ட் இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 50 rupeesலேருந்து 200 rupees வரைக்கும் இருக்கும். அப் டு 8% வந்து லேட் ஃபீயாக வந்து பர் வீக்குக்கு வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்க, 10,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 9,650 ரூபா உங்களோட கைக்கு வரும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இதில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,950 ரூபா நீங்கள் ரீபேமெண்ட்டாக பண்ணுவீங்க. ஃபோக்லோசர் வந்து அலௌடு தான், அதில் வந்து மென்ஷன் பண்ணலை என்ன அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட்டு அலௌடுன்னு தான் போட்டிருக்காங்களே தவிர வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை. அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்காங்க, 4.7 ரேட்டிங்ஸ் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் தான் இவங்க, ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான், அவங்களே தான். 40 lakhs மேக்ஸிமம் கிடைக்கும். அண்ட் 11%லேருந்து 31% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் இயருக்கு வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அப் டு 4% வரைக்கும் இருக்கும் இந்த அப்ளிகேஷனில். அண்ட் லேட் ஃபீ பார்த்திங்கன்னா 2%லேருந்து 3% மந்த்லி. அடுத்து இதில் 10,000 லோன் எடுத்தீங்க அப்படின்னா 9,600 வரும். ரீபேமெண்ட் வந்து 10,420 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோக்லோசருக்கு வந்து 4% ஜிஎஸ்டி அதோடு சேர்த்து. சரியா? அடுத்து பிரான்ச் லோன் அப்ளிகேஷன் 5 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.6 ரேட்டிங்ஸ் இருக்குது. பிரான்ச் இன்டர்நேஷ்னல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1 lakh வரைக்கும் நமக்கு பர்சனல் லோனாக கிடைக்கும். 24%லேருந்து 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெர் ஆனம் இருக்கும். அடுத்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2%லேருந்து 10% வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து லேட் ஃபீ வந்து நன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கோர் ஹிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்கோர் ஹிட்னா சிவில் ஸ்கோரில் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 10,000 லோன் எடுத்தோம் அப்படின்னா 9,100 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது இதில் ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 11,200 ரூபா நம்ம வந்து 10,000 லோன் எடுத்தோம் அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுவோம்.
சரிங்களா. அடுத்தது இதுக்கு வந்து ஃபோக்லோசர் வந்து அலௌடு தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் வந்து போட கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 crore + டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது. ட்ரூ கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லி NBFC அவங்களே தான் 2 lakhs + 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கிடைக்கும். அடுத்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 28%லேருந்து 60% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெர் ஆனம் வந்து இருக்கும். சரியா. இதில் உங்களுக்கு வந்து அப் டு 10% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்கும். 3% வந்து லேட் ஃபீ வந்து மந்த்லி. அடுத்து இதில் நீங்கள் 10,000 லோன் எடுத்தீங்க அப்படின்னா 8,820 தான் உங்கள் பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஆனால் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறது 11,450 ரூபா. இதுலேயே அலௌடு தான் ஃபோக்லோசரு. அடுத்து கிஷிட். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 crore + டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.4 ரேட்டிங்ஸ் இருக்குது. SI கியூவா கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு NBFC தான். 5 lakh பக்கத்தில் உங்களுக்கு வந்து பர்சனல் லோனாக அவங்க வந்து கொடுப்பாங்க அப் டு. அடுத்து வந்து 14%லேருந்து 28% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2%லேருந்து 5% வரைக்கும் இருக்கும். அடுத்து லேட் ஃபீ வந்து அந்த லோனை பேஸ் பண்ணி வேரி ஆகும். ஸோ அதனால் இது வந்து எதுவுமே டிஃபைன் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 10,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 9,700 உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். 10,650 ரூபா நீங்கள் ரீபேமெண்ட்டாக பண்ணணும். இதில் ஃபோர்க்ளோசர் வந்து 0 rupees தான், நீங்கள் எதுக்கும் பே பண்ண தேவையில்ல, நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு இது 1 crore + டவுன்லோட்ஸ் இருக்குது, 4.1 ரேட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து சைஎம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இவங்களுடைய NBFC பார்ட்னர். அடுத்து இதில் மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் லோன் எடுக்க முடியும். இந்த அப்ளிகேஷனும் சரி எம்பாக்கெட்டும் சரி ரெண்டுமே வந்து சின்ன சின்ன லோன் அப்ளிகேஷன்ஸ். இதில் அப் டு பார்த்தீங்கன்னா 36% வந்து இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இருக்கும். இதில் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அப் டு 25% வரைக்கும் இருக்கும். இதில் 1% பர் டே இருக்கும் லேட் ஃபீஸு. இதில் நீங்கள் 10,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 8,800 ரூபா தான் உங்கள் பேங்க்குக்கே வரும். ஆனால் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 11,100 ரூபா இருக்கும். இதில் வந்து ஃபோர்க்ளோசர் வந்து அலௌடு தான், வேறு எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. சரியா. ஓகே. ஸோ இப்போ வந்து 10 அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து எது எந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும், யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ப்ளூ சிப் சாய்ஸ் வந்து என்ன அப்படின்னா நாவி அண்டு ஃபைப். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், என்ன சார்ஜஸ் என்னன்னாலும் சரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். 0 ப்ராசஸிங் ஃபீஸ். நீங்கள் என்ன அமௌண்ட் கேட்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 லோன் கேட்குறீங்கன்னா அந்த 10,000 லோன் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். நீங்கள் சேலரிட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைப் தான் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கான்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து 700+ வந்து இருக்கணும். ஹை கிரெடிட் ஸ்கோருக்கு தான் வந்து இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க முக்கியமாக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி சாய்ஸ், கிரெடிட் பி அண்டு வந்து மணி வியூ. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் டிஸ்பர்சல் இருக்கும். ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவல் ஆகி உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வரும் அண்டர் 10 minutesல. ஹை அப்ரூவல் ரேட்ஸ் இருக்குது, மிட் ரேஞ்ச் ஸ்கோரு கூட. ஓகேவா. ஆனால் கிரெடிட் பியில் வந்து ரொம்பவுமே வந்து அக்ரெசிவான லேட் ஃபீ வந்து இருக்குது. அதோடய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். அண்ட் மணி வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும், சின்ன அமௌண்ட்டு கூட. அடுத்து ஸ்டூடெண்ட்டு, அடுத்து நோ இன்கம் இல்லாதவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து எம்பாக்கெட்டும் பிரான்ச்சும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேவா. நீங்கள் வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரியே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் லோ இனிஷியல் லிமிட்ஸ். இந்த 2 அப்ளிகேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே கம்மியான லோன் அமௌண்ட்டு தான் வந்து இனிஷியலாக வந்து கொடுப்பாங்க. 500 rupeesலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகம் போகும். பட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டு பார்த்தனாலும் பே பண்ணிட்டு ப்ராப்பராக கட்டினாலுமே உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 500லேருந்து 2,000, 3,000, 5,000 இப்படி தான் இருக்குமே தவிர உங்களுக்குள்ள தான். அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மந்த்லி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் சின்ன அமௌண்ட்டுனால அது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பெட்டர் சாய்ஸ் ஸ்டூடெண்ட், நோ இன்கம் யூசர்ஸ்க்கு. அடுத்து ஹை டிக்கெட் என்ன அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இதில் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் லோன் அமௌண்ட் அப் டு பார்த்திங்கன்னா 40 lakhsலேருந்து 55 lakhs உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னா இதில் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் வந்து ரொம்பவுமே அதிகம். இதில் பிரச்சனையே வந்து நிறையா இருக்கும். ஏன்னா லோன் அமௌண்ட் அதிகம், கலெக்ஷன் ஏஜென்ட்கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைலாம் வர மாதிரி நான் வந்து ட்விட்டரில் செக் பண்ணேன்.
ஸோ எனக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த பஜாஜ் ஃபின்சர்வில் வந்து லோன் எடுக்கிறது வந்து அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் இதை வந்து லாஸ்ட் சான்ஸாக தான் வந்து பார்ப்பேன் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்போதும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. என்னோடய சைடில் பார்த்திங்கன்னா இந்த பஜாஜ் ஃபின்ஸுங்கிறது ஒரு 2-3 பேர் தான், ஓகேவா. அதனால் வந்துட்டு இந்த லோன் ஏஜென்ட் ப்ராப்ளம் வந்து இதில் வந்து இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மற்ற அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் லோன் ப்ராப்பராக கட்டிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் நம்ம லேட் ஆகும்போது வர்ற பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அது வீடியோவில் சொல்லவும் முடியாது. அடுத்து இந்த லாஸ்ட் ரெசார்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ பேலன்ஸ் அண்ட் பேரிபிக். ஸோ எல்லாருமே கிடைக்கும் இந்த அப்ளிகேஷனில், நீங்கள் யார் அப்ளை பண்ணாலும் எல்லாருக்குமே கிடைக்கும், ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 15% 20% அமௌண்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும். இந்த ட்ரூ பேலன்ஸும் சரி பேரிபிக்கும் சரி. அப்புறம் வந்துட்டு இதில் வந்து நிறைய சார்ஜஸ் வந்து இருக்குது, ஓகேவா. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஓவராலாக நான் வந்து முக்கியமாக நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். யார் வந்து லோன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கவர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டும் போட்டு ஒரு டாப் 10 அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சி நீட் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எடுக்கலாம். முக்கியமான விஷயம், எப்போயுமே வந்து லோன் எடுக்கிறதுக்கு 1க்கு 100 தடவை யோசிச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது எப்போயுமே வந்து ப்ராப்பராக நம்ம லோன் பே பண்ணோம் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அப்படி கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்துட்டால் கூட தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுக்காதீங்க. எல்லாத்துக்குமே வீடியோ கீழே இருக்கும், ஒரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக லோன் எடுத்து நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.